அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்று துல்ஹஜ் பிறை 9 நமக்கான அரஃபா நாள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அரஃபா நாள். அங்கே மக்காவில் இன்றைக்கி ஈது பெருநாளாக இருக்கும். அங்கே ஈது பெருநாளாக இருந்தாலும் நமக்கு பிறை 9ஆக இருப்பதால் கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் நோன்பு வச்சுருப்பீங்க. நீங்கள் வச்சுருக்கிற இந்த நோன்புக்கு நிச்சயமாக அல்லாஹ் கூலிகளை தருவான். நோன்பு வச்சுட்டு நோன்பு வச்ச அந்த ஒரு உள்ளத்தோடு அதிகம் நல்லா துவா செய்யுங்க. இன்றைக்கி ஓதுற மாதிரி சில துவாக்களை நான் சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது சின்ன துவாக்கள். இந்த துவாக்கள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஈஸியான துவாக்கள் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய துவாக்கள் நான் போட்டிருக்கேன். தௌபாவிற்கான துவாக்கள் சொல்லிட்டு தனியாக போட்டிருக்கேன். நிறைய துவாக்கள் திக்ர்கள் போட்டிருக்கேன். அதையும் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஓதலாம். அதெல்லாம் என்னால் ஓத முடியல, டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக இந்த துவாக்களை நீங்கள் ஓதுனா போதும். அந்த டைம் படி நான் சொல்கிறேன், அந்த வேலைப்படி நீங்கள் சரியாக ஓதுனா நிறைவான பலனை காணலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும். நிறைய பேர் துவாக்களை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. சிறந்த துவாக்கள், சிறந்த திக்ர்கள் நம்ம சேனலில் போட்டுட்டு வரோம். அதை ஓதி நிறைய பேர் கேட்டு இருப்பீங்க. நீங்கள் என்னதான் மற்ற நாட்களில் கேட்டு இருந்தாலும் இந்த ஒரு நாளில் துவா கேட்பது என்பது எல்லா நாட்களையும் இந்த நாள் மிஞ்சிவிடும். அதற்கு ஈடு இணை இல்லவே இல்லை. ஏன்னா அரஃபா நாள் என்பது துவாக்களுக்கான நாள். அதிகம் நாம் துவா செய்ய வேண்டும். நாம் கேட்குற சின்ன துவாக்களுக்கும் அல்லாஹ் பதிலளிப்பான். அதனால் சிறப்பான துவாக்கள் திக்ர்களை கொண்டு அதிகமாக துவா செய்யுங்க. அப்படி அரஃபா நாளில் சொல்லிட்டு நம்ம கேட்க வேண்டிய முதன்மையான துவா சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னா அது ஸ்பெஷலான ஒரு துவா. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி போட்டு இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு முறை உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன். இந்த துவா ஓதாமல் இந்த நாளை கடக்க வேண்டாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரானவன் இல்லை. ஆட்சி அவனுக்குரியதே, புகழும் அவனுக்குரியதே. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன். சைஹான துவா இது. அரஃபா நாளில் ஓத வேண்டிய முக்கியமான துவான்னா கண்டிப்பாக அது இதுதான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த துவாவை ஓதியிருக்கிறாங்க. அவர்களுக்கு முன் சென்ற நபிமார்களும் இந்த ஒரு துவாவை தான் ஓதியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எத்தனை துவாக்களை எடுத்து ஓதுனாலும் இந்த துவாவை அவசியம் ஓதிக்கிங்க. இந்த துவாவை எத்தனை முறை ஓதணும்னா குறைஞ்சது 100 முறை, அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை வேணாலும் இஷ்டம் போல் ஓதலாம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த நிமிஷம் முதல் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த வேலை தொழிலுக்கு அப்புறம் தான் ஓதணும், இந்த நேரத்துக்கு தான் ஓதணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. இன்று நாள் முழுக்க ஓத வேண்டிய துவானா இந்த ஒரு துவா தான். அதனால் இந்த துவாவை கணக்கில்லாமல் ஓதிக்கிங்க. இந்த துவாவுக்கு பிறகு நீங்கள் ஓத வேண்டிய திக்ர்கள்னால் அது 4 தான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 திக்ர்களை அவசியம் ஓதணும். துல்ஹஜ் பிறை 1 பார்த்தது முதல் நீங்கள் ஓத வேண்டிய திக்ர்கள் அது. இன்றைக்கும் இந்த ஒரு திக்ர்களை ஓதிக்கிங்க. நீங்கள் தனித்தனியாகவும் ஓதலாம். அப்படி இல்லைனா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் இந்த மாதிரி ஓதிக்கிங்க. சிறப்பாக இருக்கும். அப்போது உங்களுக்கு எந்த திக்ரும் மிஸ் பண்ணாது. எல்லா திக்ரையும் ஈக்குவலாக ஓதுன நன்மை உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த திக்ரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழக்கமாக வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் பெருக்கிறீங்க, சமையல் பண்ணுவீங்க, கடையில் இருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையோட வேலையாக இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 2 துவா, அதாவது அந்த ஃபஸ்ட்டு அந்த துவா, இந்த 4 திக்ர்கள் நீங்கள் ஓதிக்கிட்டே இருக்கீங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அது மாதிரி ஃபஸ்ட்டு துவா அரஃபா நாளின் துவா, அந்த துவாவை நீங்கள் ரிப்பீட்டடாக ஓதிட்டே இருங்க. 2 துவாவும் நிறைய பேருக்கு மனப்பாடமாக தான் தெரிஞ்சிருக்கும். அதனால் ஓதிக்கிட்டே இருங்க. இதை தவிர்த்து இந்த நாளில் நாம் கேட்க வேண்டிய மிக முக்கிய ஒரு துவா ஒன்று இருக்குன்னா அது இஸ்திக்ஃபார் தான். அதிகமாக நாம் இந்த நாளில் இஸ்திக்ஃபார் செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான நரக கைதிகளை விடுதலை செய்யும் நாள் இது. அதிகமாக பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளும் நாள் இது. அதனால் இந்த நாளில் அதிகமாக தௌபா செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தௌபா துவாக்களை நீங்கள் எடுத்து ஓதலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வழக்கமாக தமிழில் துவா செய்யலாம். உங்களால் யாராவது பாதிக்கப்பட்டு இருந்தால், ஏதாவது மற்றவங்க நீங்கள் தப்பு பாவம் செஞ்சுருந்தா, அநீதி இழைக்கப்பட்டு இருந்தால் அவங்கக்கிட்ட ஒரு முறை மன்னிப்பு கேட்டுட்டு அதற்காக அல்லாஹ்விடமும் மன்னிப்பு கேட்டுக்குங்க. நான் சிம்பிளாக அஸ்தக்ஃபிருல்லா சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை இன்றைக்கி நியத்து வச்சு ஓதிக்கிங்க.
500 முறை 1000 முறை 2000 முறை சொல்லிட்டு கண்டிப்பாக நியத்து வச்சுக்கிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை இது. அஸ்தகுஃபிருல்லா பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும், ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. இது எப்பெல்லாம் ஓதனம்னா நீங்கள் நார்மலாக ஓதிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு வேளை தொழுகை முடிஞ்சிட்டு இன்றைக்கி இப்போ நீங்கள் துஹர் தொழுவீங்கள, தொழுத முடித்த கையோட வழக்கமான ஓதும் தஸ்பீஹ் ஓதிட்டு அஸ்தகுஃபிருல்லா சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை எடுத்து ஓதிக்கிங்க. ஒரு 1000 முறை நீங்கள் உட்காந்து ஓதுனாலும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் ஆகும். அதற்கு மேலே உங்களுக்கு ஆகவே ஆகாது. நல்லா பொறுமையாக ஓதுனா சொல்கிறேன், பொறுமையாக தான் இதை நீங்கள் ஓதணும், மனம் உணர்ந்து ஓதணும். 1000 முறையாவது கண்டிப்பாக ஓதிக்கிங்க. ஏன்னா துவாக்களுக்கான நாள் இது. இந்த நாளை மிஸ் பண்ணாமல் நாம் கொஞ்சம் சிரமம் எடுத்தால் தான் நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஏற்ற மாதிரி மாறும், நாம் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அதனால் சிரமம் பார்க்காம துஹர் தொழுதுட்டு 1000 முறை அஸ்தகுஃபிருல்லா சொல்லிட்டு என்ற ஒரு வார்த்தையை ஓதி நல்லா துவா செய்யுங்க. எந்த முசீபத்து இருந்தாலும் அதை நீக்க சொல்லி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. துஹர் முடிச்சாச்சா, துஹர் முடிச்சுட்டு துஹர் டு அசர் டைம் இருக்குது. சில பேர் படுப்பீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வீங்களா, அந்த வேலை செய்கிற டைமில் அரஃபா நாளின் துவா அதை ஓதிக்கிங்க. அடுத்ததாக சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அந்த திக்ரை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க. நடுநடுவில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்கள் நாள் முழுக்க இந்த ஒரு வார்த்தைகள் தான் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. மகரிப் வரை இது ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு. அடுத்ததாக அசர் நீங்கள் தொழுவீங்கள்ல, அசர் தொழுதுட்டு சேம் அஸ்தகுஃபிருல்லா என்ற ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு குறைஞ்சது 1000 முறை ஓதுங்க. அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ ஓதுறீங்களோ அவ்வளவு பலன் உங்களுக்கு. அசர் டு மஹ்ரிப் இந்த ஒரு டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. நோன்பு திறக்கும் நேரம் வேறு இருக்குது. நோன்பு திறக்கிற நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு வார்த்தையை உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுங்கள். அஸ்தகுஃபிருல்லா சொல்லிட்டு 1000 முறை சொல்கிறீங்களா, மறுபடியும் அந்த 4 திக்ருகளை எடுங்க, அரஃபா நாளின் துவாக்களை ஓதுங்க. இந்த 3ஐயும் நீங்கள் ரிப்பீட்டடாக இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் மகரிப் வர. உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ நீங்களே நியத்தை வச்சு சொல்ல ஆரம்பிங்க. 1000 முறை 2000 முறை ஒவ்வொரு திக்ரியும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லுங்கள். ஒரு 500 முறை தான் என்னால் முடியும், எனக்கு டைம் இல்லைன்னா அந்த 500 முறை நீங்கள் ஓதுனாலும் நிதானமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு ஈமானுடன் ஓதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கல்பை தான் பார்க்குறான். நீங்கள் நியத்து வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக இந்த திக்ருகளை இந்த துவாக்களை நீங்கள் ஓதி துவா செஞ்சுட்டு நோன்பை திறந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த ஒரு வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். பல மாற்றங்கள் பல அதிசயங்கள் நிகழ இந்த ஒரு நாள் காரணமாக இருக்கும். உங்கள் பல வருட பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடன்கள், நோய், வறுமை சொல்லிட்டு எல்லாமே நீங்கும் இந்த ஒரு நாளில் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த சின்ன துவாக்களால். பார்க்கறதுக்கு சின்ன துவாக்களாக தெரியும், ஆனால் எல்லாமே பவர்ஃபுல்லான ஒரு துவாக்கள். அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வச்சு இந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் துவாக்களுக்கு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு நீங்கள் ஓதி துவா செஞ்சால் நிச்சயமாக பலன் உறுதி. இதை தவிர நேற்று நான் வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, தௌபா துவாக்கள் சொல்லிட்டு அந்த துவாக்களை நீங்கள் அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அது கேட்டால் இன்னும் சிறப்பு. ஏன்னா அது இன்னும் சிறப்பான தௌபா துவாக்கள். அல் குரானில் இருக்கிற துவாக்கள், ஹதீஸ்களில் இருக்கிற துவாக்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் என்னால் முடியல, எனக்கு டைம் இல்லைன்னா இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த வாய்ப்பு தான் இந்த முதல் 10 நாட்களும், குறிப்பாக இந்த ஒரு அரஃபா நாள். இதுவும் நம்ம விட்டு போக போகுது. இதை விட்டால் இதோட அடுத்த வருஷம்தான். நம்ம கிட்ட இருக்கிற வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இந்த ஒரு வருஷம் நமக்கு சிறப்பாக இருக்கும். இனி வரும் ஒவ்வொரு நாளும் நமக்கு சாதகமாக இருக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு சிரமம் பார்க்காம கொஞ்சம் டைம் ஒதுக்கி நல்லா துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த ஒரு நாளில் நீங்கும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அல்லாஹ் அமைச்சு தரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.